ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர். இவர்களை குறிவைத்து தினமும் புது புது மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. ஏற்கனவே அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மாறுவேடத்தில் ஆய்வு செய்ய சென்றபோது அவரிடமே தரிசனத்துக்கு பணம் வசூலித்தனர். குறுக்கு வழியில் விரைவாக அழைத்துச் செல்கிறோம் என கூறி பணம் பறித்த கும்பல் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போது கைரேகை பார்க்கிறோம் என்கிற பெயரில் இன்னொரு மோசடி அரங்கேறி வருகிறது என்கின்றனர் பக்தர்கள். கட்டாயப்படுத்தி கைரேகை பார்க்க அழைக்கும் கும்பல் தோஷம் நீக்குவதாக சொல்லிவிட்டு 1000 ரூபாய் வரை தரச் சொல்லி நிர்பந்தம் செய்கின்றனர். கோயிலுக்கு வந்த இடத்தில் சண்டை வேண்டாம் என சில பக்தர்கள் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு செல்கின்றனர். கோயில் நிர்வாகம் மற்றும் போலீஸ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. இங்க காலையில திருச்செந்தூர் முருகன் பாக்குறதுக்காக வந்திருந்தோம். இப்ப சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக இங்க மரத்தடியில நின்னுகிட்டு இருந்தோம். ஒரு ஜோசியம் பாக்குறவங்க வந்துட்டு கை கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஜோசியம் பாக்குறோம் ரொம்ப நேரமா என்ன எங்க அண்ணியும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லங்கா வேணாங்கான்னு சொல்லியும் அவங்களா கைய பிடிச்சு, நீ இப்படி இருப்பமா, நீ நல்லா இருப்பமா, உனக்கு ஏதோ தோஷம் இருக்கு, பள்ளி வேற வாங்கி தலையை சுத்தி அந்த கடல்ல போய் போட்டு வா அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாங்கம்மா அப்படின்னு சொல்லியும் அவங்களா மனசுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களா கையில எடுத்து வச்சு அவங்களா கண்ணு காது இங்கெல்லாம் வச்சு சுத்திட்டு குப்பையில போட்டுட்டாங்க. சரிம்மா எனக்கு சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் கொடுன்னாங்க. சரி கையில வச்சிருந்த 100 ரூபாயை கொடுத்தா எனக்கு 100 ரூபா வேணாம், எனக்கு 550 ரூபாய் கொடுன்றாங்க. நாங்க எப்படி கொடுக்க முடியும்? 550 ரூபா கொடு, 1000 ரூபா கொடுன்னு முன்னாடியும் சொல்லல. நாங்க வேணான்னு சொல்லி உன் மனசுக்காக பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப 550 ரூபா 1000 ரூபா கொடுனா நாங்க எங்க போறது? இப்ப 150 ரூபா கொடுக்கவும் தான் அவங்க போறாங்க. அடுத்த முறை இது மாதிரிலாம் பண்ணாம கோயில் நிர்வாகமும் காவல்துறையும் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கும்படியா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.